வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஸ்ப்ரிங் ஆனியன் சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சௌசௌ தயிர் பச்சடியும் பண்ண போகிறோம். சாதாரணமாக பண்ணுற சப்பாத்தியோட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து பண்ணுற சப்பாத்தி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சௌசௌ தயிர் பச்சடி இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1.5 கப் கோதுமை மாவு, இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ல உள்ள அந்த வெங்காய பாட்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்ல பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன். இதை மாதிரி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க, அல்லது பச்சை மிளகாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுருங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தளர்வாயிரும். அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன்லையும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெங்காயத்திலையும் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தளர்வா போயிடும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை லைட்டா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். லைட்டா கோதுமை மாவுல பெரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டா மறுபடியும் மாவு லைட்டா தூவிக்கங்க. ரவுண்டா தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கங்க. இப்போ போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல் போட்டு சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். அந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் போல வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை பரட்டி போட்டுருங்க. இப்பவும் எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மறுபடியும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப 2 சைடுமே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அடுத்த சப்பாத்தியும் சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துடலாம்.
ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சௌச்சவ் நீர்க்காய்ங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்புறமா தேவைப்பட்டா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நம்ம அளவாக சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி எல்லாம் வேகமாக வற்றி காய் அடிப்பிடிச்சிரும். காய் வெந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா காயுமே நல்லா ஒன்று போல் வேகும். 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியுமே நல்லா வற்றிருச்சு, காயுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது பிஞ்சு காய்ங்கிறதுனால 5 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா வேக வைக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்த காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூட வேக வச்ச இந்த காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட 3/4 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போது இதை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சௌச்சவ் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.